ஹாய். இன்றைக்கி நான் வந்து பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ பிக் பாஸில் வந்து நிறைய போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க சில பலவங்க. அது வந்து எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த சீசன் மட்டும் இல்லை, பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண சீசன்லேருந்து இதை தான் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பேன் பண்ணுங்கள், இதை பேன் பண்ணுங்கள், இதை பேன் பண்ணுங்கன்னு. எதுக்கு இதை பேன் பண்ணுங்கள், எதுக்கு இதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இதில் வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா யாருமே சின்ன பசங்களே இல்லை, எல்லாம் பெரியவங்களும் வயசானவங்களும் நல்ல ஏஜ் ஆனவங்க தான் இருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷோ. ஆஃப்டர் ஆல் ஒரு 106 நாளோ 108 நாளோ முடிகிற ஒரு ஷோ. இந்த ஷோவில் வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் சம்பளம் வருது. அந்த சம்பளத்துக்காக அவங்க வேலை செய்கிறாங்க. 19 பேருமே அங்கே வந்திருக்காங்கன்னா 19 பேருமே விருப்பப்பட்டு தான் அங்கே உள்ளே இருக்காங்க. விருப்பப்பட்டு ஒரு நாளுக்கும் அவங்க பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. சும்மா போயிட்டு நானும் அவுத்துட்டு நிற்கிறேன், ட்ரெஸ்ஸு போடாமல் நிற்கிறேன் அப்படின்னு எவனும் நிற்கலை. எல்லாருமே அங்கே பணம் வாங்கி தான் நிற்கிறாங்க. பணம் இல்லாமல் எவனும் செய்ய மாட்டான். சரிங்களா? ஒரு ஐடி வேலைக்கு போகிறோமா, ஒரு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போகிறோமா, இல்லை எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் பிரச்சனை வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வேலை செய்ய தான் செய்வாங்க. ஏன்னா எல்லாருமே பணத்துக்காக தான் ஓடிட்டுருக்கோம். சரிங்களா? அப்படி தான் எல்லாருமே. இதில் இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு ஷோங்க. நமக்கு நிறைய சேனல் வருது. இதை பிடிக்கலையா மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். மாற்றிட்டு போகிற சேனல் ஆப்ஷனில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக அங்கேயும் எங்கேயுமே போவோன்னா நம்ம ஊர் சென்னையிலேயே ரீசெண்டாக ஒரு 50-60 வயசு ஒரு பாட்டி, அவங்க ஒரு அம்மான்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பாட்டி வயசானவங்க, அவங்களோட கஷ்டத்துக்காக அவங்க ராவும் பகலுமா அன்டைம் கூட பார்க்காத குப்பை வாருறாங்க. அது ஒரு நாள்லேயும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாருவாங்க. அவங்க நிம்மதியாக அந்த வேலையை கூட செய்ய முடியாமல் பொறுக்கி நாய்ங்க வந்து அவங்கக்கிட்ட அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறானுங்க. அதை கேட்க யாருமே முன் வர மாட்டீங்க. அதை மாதிரி விஷயத்துக்கு யாருமே ஏங்க பேன் பண்ண மாட்டீங்க? எங்கே போனாலும் இந்த பசங்க ஆம்பளைங்க வயசானவனாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி வந்து 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 இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறானுங்களே, அவனுங்களை ஏன் பேன் பண்ண சொல்ல மாட்டீங்க? ஒன்றுமே இல்லாத ஆஃப்டர் ஆல் ஒரு ஷோ. இது முடிஞ்சிச்சா அடுத்த ஷோ பார்க்க போகிறோம் எல்லாருமே தான். இப்போது பிக் பாஸ் முடிஞ்சிச்சா அடுத்து வந்து குக் வித் கோமாளியோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போட போகிறாங்க. நம்மளும் பார்த்துட்டு சிரிக்க போகிறோம், இல்லை அழ போகிறோம். அது முடிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறோம். இதனால் நம்ம ஒன்றும் பாதிக்கப்பட்டு மனசு உடஞ்சி வெளியே போகாத வீட்டு உள்ளே உடஞ்சி இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ரியலாக லைஃப் நடக்கிறத பார்த்தீங்கன்னா, வீட்டு உள்ளே உடங்கி போய் உட்காந்துட்ருக்காங்க ஒரு சின்ன குழந்தைங்க கூட. அதை பேன் பண்ணவோ அதை ஸ்டாப் பண்ணவோ யாராலையும் முடியாது, எந்த கட்சியாலையும் முடியாது. இப்போ செருப்பு எடுத்து இவர் அடிக்க மாதிரி ரேப் பண்ணிட்டு போனானுங்களே, அவனுங்களை போய் எத்தனை பேர் அடிச்சிங்க? எத்தனை பேர் வந்து அவனுக்கு குரல் கொடுத்தீங்க? ஏன் அன்டைமில் அவங்க 2 லவர்ஸ் ஏன் அங்கே போனோம்? முதல்ல அவங்க யோகியமானு தான் கேட்டிங்களே தவிர, அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக 2 பேரோட விருப்பத்தோடு தான் போயிருக்காங்க. அவங்க தனியாக போகிறாங்களோ இல்லை வந்து எங்கே போகிறாங்களோ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதால் அவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களே தவிர வேறு யாரும் பாதிக்கப்படலை. அவங்க போனது எந்த அளவுக்கு தப்போ அதை விட 40 மடங்கு தப்பு இந்த 3 பேர் வந்து அவங்கள ரேப் பண்ணது. அதுக்கு என்ன குரல் வந்தது? என்ன பண்ணீங்க? அவங்கள வந்து சுட்டு ஜெயிலில் போட்டிங்கன்னா திருந்திடுறானுங்களா, இல்லை திருப்பி எவனும் வராமல் இருக்கிறானுங்களா? அது முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே இந்த ஒரு பாட்டி பண்ணிகிட்ருக்காங்க. பாவம் இல்லை இதெல்லாம் கேட்க ஏன் ஒரு முன் வர மாட்டேங்க? ஏங்க உங்களுக்கே தெரியலையா நம்ம பண்ணுறது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் த டைமு? உங்களுக்கு அது புரியலையா? எனக்கு தெரியல. இல்லை உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும்னு நினச்சி எல்லாம் பண்ணுறாங்களா? இதுவே எனக்கு தெரியல. அட்டென்ஷன் வேணும்னு நினச்சி பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி சில்லற விஷயத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நியாயத்துக்காகவும் தமிழ்நாடு ஒழுக்கம் கெட்டு போகக்கூடாது, கெட்டு போகுது அப்படின்லாம் பேசுகிறீங்க நீங்கன்னா போங்க. சென்னையிலையோ இல்லை ஊர்லேயோ இந்த தமிழ்நாட்டிலையோ எவ்வளோ பிரச்சனை நடக்குது, போங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. ஏன் எதுக்குமே குரல் கொடுக்காம அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் ஒன்றுமே இல்லாத ஒரு பணத்துக்கு அவன் வேலையை தாங்க செய்கிறாங்கங்க, விருப்பப்பட்டு தாங்க வேலையை செய்கிறானுங்க உள்ளே இருக்கவங்க.
அவங்க விருப்பத்தோடு அவங்க வேலை பார்க்குறாங்க. இஷ்டமாக இருந்தால் பார்க்கலாம். நானும் தான் சொல்கிறேன். எனக்குமே இது பிடிச்சிருந்தா நான் பார்க்க போகிறேன், பிடிக்கலையா மாற்றிட போகிறேன். பட் லைஃப்பில் ரியலாக நடக்குது. ஒரு ஸ்கூல் வேனில் அனுப்ப முடியல குழந்தைங்கள. கல்லெடுத்து அடிக்கிறானுங்க. உள்ள குழந்தைங்க இருக்குது, அது கூட தெரியல, குடிச்சிட்டு கல்லெடுத்து அடிக்கிறானுங்க. ஏங்க ஒரு குழந்தைங்கள பெற்றவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பொம்பளை பசங்களை பெற்று வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதில் நானும் ஒரு ஆள். 2 குழந்தைங்கள நான் டெய்லி ஸ்கூல் வேனில் அனுப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஸ்கூலில் என்ன நடக்குமோ, வேனில் என்ன நடக்குமோ. ஏன்னா எங்கெங்க சேஃப் இருக்குது? எவனை குரல் கொடுக்குறாங்க? சும்மா ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயம் ஒரு 2 நாள் ஓடும், 3ஆவது நாள் அது அப்படியே ஆஃப் ஆகிடும். திருப்பி மறுபடியும் இடான்ட்டு எவனோ ஒருத்தன் எதனா ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கிறானுங்க. எதுவும் ஸ்டாப் ஆகலை. அதுக்கெல்லாம் ஏன் நல்லா ஸ்ட்ராங்காலாம் பண்ண மாட்டேங்க? ஒன்றுமே அது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு 100 போலீஸ் போய் நிற்கிறாங்களாம் அங்கே. எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்கூலில் போகிற கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறுறான். ஒரு டிரைவருக்கு தெரியாதா பின்னாடி ஒரு பையன் ஒடியாடுறான், ஒரு நிமிஷம் அந்த வண்டியை நிறுத்தணும்னு. அப்படி ஒடியாடுறான். ஏங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதும் இதே மாதிரி ஒயிட் போர்டில் தொங்கிட்டு போனாங்க பசங்க. இன்றைக்கி என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற வயசு வந்துச்சு, இன்னமும் குழந்தைங்க தொங்கிட்டு தாங்க போகிறாங்க. என்னங்க ரூல்ஸ் மாறுச்சு? என்னங்க டெக்னாலஜி வளர்ந்துச்சு? என்ன ஆச்சு சேஞ்ச் ஆகி என்னங்க முடிஞ்சுது? ரியல் லைஃப்பில் மாற்ற வேண்டியது எவ்வளவோ இருக்குது, போராட்டம் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அதுக்கெல்லாம் போய் கொடி தூக்குங்க, அதுக்கெல்லாம் செருப்பேத்து அடிங்க, அதை எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க, அதை எல்லாத்தையும் நிறுத்துங்க. ஒன்றுமே இல்லாத சில்லற விஷயத்துக்கெல்லாம் ஏங்க உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? ஒன்றுமே இல்லைங்க. இது 1 மாதம் ஓடி போச்சா, இன்னும் ஒரு 2 மாதம் அதுவும் ஓடி போயிடும். அடுத்து முடிஞ்சிடும் ஷோ. உள்ளே வந்தவங்க எல்லாத்தையும் அவங்கவுங்க இருந்த நாளைக்கு பணம் வாங்கிட்டு ஷோவோட ஆங்கரும் காசை வாங்கிட்டு கிளம்ப போகிறாரு. அடுத்து புது ஒரு ஷோ போட போகிறாங்க. இதில் எதுக்கு நம்ம தொண்டை தண்ணி வற்றி நம்ம எதுக்கு கத்தணும் சொல்லுங்கள்? இதெல்லாம் யாருமே பாதிக்கப்பட போகிறதில்ல. இதை பார்த்து தான் குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்கன்னா அது கிடையவே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய கிழமை வரைக்கும் பொறுக்கி எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க. எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு சீரியஸாக புரியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பொம்பளை பசங்களை வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம். நம்ம வளர்ந்த ஜென்ரேஷனில் கூட வளர்ந்துட்டோம். நானுமே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ நடக்குது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் நடந்துகிட்ருக்கு. எதுவுமே நம்மளால் பண்ண முடியல. என்ன தான் குழந்தைங்க இதுவாக இருக்காங்க, நல்லா சுதந்திரம் இருக்குது, எதுக்கு? ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன குழந்தை மேலே ஸ்கூல் வேன் ஏற்றி எடுக்கலாம். ஒரு ரோட்டில் பைத்தியக்கார மாதிரி ஒருத்தவங்க குடிச்சிட்டு ஆடுறான். அங்கே பாம்பு வெடி, இங்கே பாம்பு வெடி, போய் சென்னையில் வரைக்கும் பாம்பு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன